ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டே 3 உடைய ஸ்டடி பிளாக் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, டெய்லியுமே நம்ம நியூஸ் சேனல்ஸ் பார்க்கணும். நியூஸ் 18 சேனலில் பார்த்திங்கன்னா 6 to 10 வந்து பிரேக் ஃப்ரீ நியூஸ்ன்னு போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸை நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பாலாம் வந்து டெய்லியும் நியூஸ் பார்ப்பாங்க. அப்பான்னு வந்துட்டாலே வீட்டுக்கு நியூஸ் பார்க்குற பழக்கம் அப்போலாம் இருந்துச்சு. எங்கள் அப்பாலாம் நல்லா கண்டினியூஸாக டெய்லியுமே வந்துட்டாலே டிவியை வச்சுட்டு நியூஸ் தான் பார்ப்பாரு. அதே மாதிரி எனக்குமே நியூஸ் பார்க்க பிடிக்கும். ஆனால் இப்போ நான் வந்து நியூஸ் பார்த்தேன்னா எல்லோரும் எனக்கு கிண்டல் தான் பண்ணுறாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி நான் குரூப் 1க்காக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது வந்து திட்டங்கள்னு ஒரு மேகசைன் இருக்குது, அதையும் படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழரசுன்னு ஒரு மந்த்லி மேகசைன் இருக்குது, அதுவும் படிக்கணும். அதுலேயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் நிறைய சேனல்ஸில். பாலிட்டியில் 10th பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3ஆம் தேதி படிக்கும் போதே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. இந்த இந்திய அரசியலமைப்பு லெசன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால நான் வந்து 3ஆம் தேதிக்கான ஸ்டடி பிளாக் போடலை. இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணி இந்திய அரசியலமைப்பும் மத்திய அரசும் இந்த 2 லெசன்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு 2022 படிக்கும் போதுலேருந்து இந்த நோட்டில் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நோட்டில் இருக்கிற ஃபுல்லாகவே படிச்சுட்டுனா ஒரு 50% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும். ஸோ இந்த நோட்டில் ரெஃபர் பண்ணி வச்சது எல்லாமே நான் திரும்ப எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தா மட்டும் இனாஃபாக இருக்காது. அதனால் இந்திய அரசியல் அமைப்புக்கு வெங்கடேஷன் சாருடைய புக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன். 3 புக்கும் ஆஃபரில் இருக்குல்ல, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு 3 புக்குமே ஆஃபரில் 1600 ரூபாய்க்கு வருது. அதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கோம். பொங்கல் முடிஞ்ச உடனே வாங்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது. ஸோ நம்மளால் அவுட் சோர்ஸ் புக்கையும் சேர்த்து கவர் பண்ணால் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு குரூப் 2னாலும் குரூப் 4னாலும் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது அவுட் சோர்ஸ் புக் ஜிஎஸ்க்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையும் ரெஃபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்றைக்கி சண்டே, அப்பாவும் சரும் வந்து வீட்டில் இல்லை. ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் சிம்பிளாக லன்ச் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். பிரேக்கில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச நீயா நானா ஷோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சருக்கு ஆஃபலி லீவ் முடிஞ்சு ஊர்லேருந்து வரான். ஸோ நாளையிலேருந்து ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நிறையா ஒர்க் இருக்கும். சரும் 4 மணிக்கு வந்துடுவான். அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஷெட்யூல்லாம் சேஞ்ச் பண்ணி படிக்கணும். அடுத்தது நான் ஒரு பிரேக் முடித்து தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். தமிழில் வந்து 2 அதிகாரம் வந்து நேற்று படிச்சிருந்தேன். அதுவுமே வந்து நான் ப்ளாகில் போடல. ஸோ 4 அதிகாரம் 1ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி 4ஆம் தேதி 4 அதிகாரம் எக்ஸ்ட்ராவும் ஒன்று படிச்சிருந்தேன். 5 அதிகாரம் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 அதிகாரமும் படிச்சுட்டு எல்லாமே புதுசாக இருந்தது. ஒன்று மட்டும் பண்புடைமை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பழசு. மீதி எல்லாமே புதுசாக தான் இருந்தது. எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் எப்படி 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போமோ அதே மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். புதுசாக இருக்கிறதுனால அப்போ தான் நமக்கு மெமரி ஆகும். தமிழ்லையுமே நிறைய அவுட் சோர்ஸ் புக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம நிறைய படிக்கிறதுனால தெரிஞ்ச டாப்பிக்கை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருக்குறள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? திருக்குறளில் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் இருக்கிற 20 அதிகாரத்தையும் கண்டிப்பாக மனப்பாடமாக படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளார அந்த 20 அதிகாரத்தையும் முடிக்கணும். அதுதான் பிளானில் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக திருக்குறள் படித்து முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு பிரேக் எடுத்தாச்சு. என்ன சொல்லு, என்னது கையில் என்ன? சரி, ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆயாச்சு. இப்போ மேக்ஸ் டைம். இது வரைக்கும் 3 சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு இருந்தேன். நாளையிலேருந்து சருக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து ரொட்டீன் எப்படி இருக்கும்னு தெரியல. இவ்வளோ நாள் சரு ஊரில் இருந்தால் நாளைக்கு வந்துட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்ஸில் எனக்கு பிடிக்காத, நான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற டாபிக் வந்து மென்சுரேஷன் தான். ஏன்னா எனக்கு இதில் வந்து ஃபார்முலா மறந்துடும். ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இதை நான் டஃப்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் இந்த ஃபார்முலாவை படிக்காமலே விட்டுருவேன். மீதி எல்லாமே படிச்சிடுவேன்.
ஸோ டஃப்பான டாபிக் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு மென்சுரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து இந்த மென்சுரேஷன் ஃபார்முலாவே படித்து மெமரி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேசிக் சம்மிலேருந்து டாஃப் அகாடமி புக் தான் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பேசிக்லேருந்து ஒன்று ஒன்றாவே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பரப்பளவு சுற்றளவு மட்டும் இருக்கிற சிம்பிள் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டே 3க்கான ஸ்டடி விளாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.